இலங்கை மக்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரு பெரிய புயல் எச்சரிக்கை வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கீங்களா? இந்த எச்சரிக்கை ஏன் இவ்ளோ முக்கியம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வானிலை மையம் என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுக்க இடி மின்னலோட பயங்கர மழை பெய்ய போகுதாம். இது சும்மா சாதாரண மழை இல்ல, இதோட சேர்த்து ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. சரி, நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாங்க இப்போதைய வெதரை போட்டு பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் ஒரு 24 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். ஆனா வானம் ஒரே மேகமூட்டமா இருக்கு பாத்தீங்களா? அது சும்மா இல்ல, இன்னைக்கு அதிகபட்சமா 27 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இடி மின்னலோட மழை பெய்யறதுக்கு 70% சான்ஸ் இருக்கான். யோசிச்சு பாருங்க, இது வெறும் கணிப்பு இல்ல, கிட்டத்தட்ட நிச்சயம்னே சொல்லலாம். நீங்க இது ஒரு சாதாரண வெதர் ஃபோர்காஸ்ட் நினைச்சிடாதீங்க. நம்ம பேரிடர் முகாமைத்துவ நிலையம், அதாவது டிஎம்சி, முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த வார்னிங் முக்கியமா மகாவலி கங்கை ஆற்று படுகை பகுதிகளுக்கு தான். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகள்ல தொடர்ச்சியா மழை பெய்யறதால ஆத்துல தண்ணி மட்டும் கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. இதனால தாழ்வான பகுதிகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. சரி, இந்த ஒரு வார்னிங்க ஏன் நம்ம இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும்? இத சரியா புரிஞ்சுக்க நம்ம மனச விட்டு இன்னும் போகாத ஒரு பெரிய சோகத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டே உலுக்கி போட்ட அந்த டிட்வா புயல் ஞாபகம் இருக்கா? அதோட பாதிப்புல இருந்தே நம்ம இன்னும் முழுசா வெளியில வரல. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு புயல்ல மட்டும் 600க்கும் அதிகமான உயிர்களை நாம இழந்தோம். அந்த காயமே இன்னும் ஆறாதப்போ இப்போ வந்திருக்கிற இந்த புது அச்சுறுத்தல் நம்மள இன்னும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுது. அதனாலதாங்க சொல்றேன், இந்த புது வெள்ள எச்சரிக்கைய நம்ம கொஞ்சம் கூட சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. பழைய அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம இப்பவே உஷாராகணும். இது ரொம்ப அவசியமான நேரம். இந்த மாதிரி அடிக்கடி புயல், வெள்ளம் வர்றதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுதான் கிளைமேட் சேஞ்ச். அதாவது இந்த வெப்பநிலை மாற்றம், வானிலை மாற்றம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி மோசமான நிகழ்வுகளை அதிகமாக்குது. சரி, நிலைமை சீரியஸா இருக்கு. அப்போ நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திக்க நாம என்னதான் பண்றது? வாங்க சில முக்கியமான பாதுகாப்பு வழிமுறைகளை பார்க்கலாம். நாம இப்போவே செய்ய வேண்டியது மூணு முக்கியமான விஷயம்தான். 1, உங்க முக்கியமான பொருள்கள், சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் உடனே உயரமான பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திடுங்க. 2, இது ரொம்ப முக்கியம், வெள்ளம் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு நடக்கவோ வண்டி ஓட்டவோ செய்யாதீங்க. 3, அதிகாரிகள் சொல்ற அறிவிப்புகளை தொடர்ந்து கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க. கடைசியா நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் தயாரா இருக்கிறது. நம்மால இயற்கைய கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான், ஆனா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தயாரா இருந்தா நம்மள நாமளே காப்பாத்திக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட விழிப்புணர்வு தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. சொல்லுங்க, இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல மழை பெய்தா? உங்க நிலைமை என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கஷ்டமான நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உடனடி வானிலை எச்சரிக்கைகள், சுற்றுச்சூழல் செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கிரீனர் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க இலங்கை.